ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கே ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பேர் டைனமைட் கிஸ். நீங்கள் ஒரு கே ட்ராமா ஃபேனாக இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரீஸில் ஹீரோயின் 5 வருஷமாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால பார்ட் டைமாக சூப்பர் மார்க்கெட் ஃபுட் டெலிவரி ஜாப்னு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இவர் ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்காக நிறைய கான்டாக்ட்ஸ் தெரிஞ்ச ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக ஜேஜு ஐலாண்டுக்கு இவர் போயிருப்பாரு. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் சின்ன குழந்தையா இருந்தப்பவே இறந்துருப்பாரு. இவங்களுக்கு அம்மா தங்கச்சி மட்டும்தான் இருப்பாங்க. ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அவர் கூட கல்யாணமும் ஆக போகுது. ஆனால் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் ஹீரோயின் யூஎஸில் ஒர்க் பண்ணுறதா இவங்க போய் சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களோட கல்யாணத்தப்ப ஹீரோயின் அங்கே இருந்தால் இவங்க போய் சொன்னது தெரிஞ்சிரும்னு ஹீரோயினை ஜேஜு ஐலாண்டுக்கு போக சொல்லி டிக்கெட் எடுத்து அவங்க தங்கச்சி அனுப்பி வச்சுருப்பாங்க. இப்போது ஹீரோயின் 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க. ஹீரோ அங்கே இருக்க ஒரு கிளிஃப்க்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அவர் அங்கேருந்து குதிக்க போகிறதா தப்பாக நினச்சிக்கிட்டு அவரை காப்பாற்றுறேன்னு ட்ரை பண்ணி அது ஒரு காமெடியாக இருக்கும். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் இருப்பார். அவரும் இப்போ அதே ஐலாண்டுக்கு தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருப்பார். அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவரை பார்த்த ஹீரோயின் அவங்க சிங்கிளுங்கிற விஷயத்த அவர்கிட்ட மறைச்சு அவங்களும் பாய் ஃப்ரெண்டோட தான் இங்கே வந்திருக்கேன்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினோட எக்ஸ் தான் ஹீரோ அவர் பிஸ்னஸ்க்காக மீட் பண்ண வந்த ஆளும். ஹீரோ அவரோட இப்போ ஃப்ரெண்ட் ஆனால் தான் அங்கே நடக்கிற ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்டுக்கு அவரால் இப்போ போக முடியும். அதனால ஹீரோயினை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க டீல் பேசி அதுக்கு பணமும் நிறைய கொடுப்பாரு. ஹீரோக்கு லவ் மேலே நம்பிக்கையே இருக்காது. ஆனால் இவங்க எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிற டைமில் 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கும். அதனால அந்த பிஸ்னஸ் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமும் நிஜமாக ஒரு டேட்க்கு இவங்க 2 பேரும் போவாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்க அம்மா சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஹீரோனோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் நிறைய கடன் வாங்கியிருப்பான். அவனுக்காக ஹீரோனோட தங்கச்சியும் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த எல்லா கடனுக்கும் சேர்த்து கடன்காரங்க ஹீரோயினோட வீட்டை எடுத்துக்கிறதா இருப்பாங்க. இதனால தான் அவங்க அம்மாவுக்கு இப்போ இப்படி ஆயிருக்கும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லாமலே அந்த இடத்த விட்டு ஃப்ளைட் ஏறி கிளம்பி வந்திருப்பாங்க. 2 பேருக்குமே அவங்களோட பேரை தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸும் அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்கிறது மட்டும் தெரியும். அதனால் அந்த ஊரில் எல்லா இடத்துலையும் ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு அவர் தேடிக்கிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு அப்புறம் அவங்க தங்கச்சி வாங்கின கடன்னு எல்லாத்துக்கும் நிறைய பணம் தேவைப்படும். இவங்க எந்த இன்டர்வியூ போனாலும் யாரும் இவங்கள செலக்டும் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியில் வந்த ஜாப் ஆடை ஹீரோயின் பார்ப்பாங்க. கல்யாணமாகி 6 வயசுக்குள்ளே இருக்க குழந்தை இருக்க அம்மாக்களுக்கு அந்த ஜாப்னு. இதை பார்த்த ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குன்னு போய் சொல்லி அங்கே செலக்டும் ஆயிருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனி ஹீரோவோட அப்பாவோட கம்பெனி. ஹீரோயினுக்கு டீம் லீடரே ஹீரோ தான். ஹீரோயினை லவ் பண்ணிகிட்ருக்க ஹீரோ இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் ஹீரோயின் இவரை ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சி அவங்கள வேலை விட்டு போக வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணுவார். ஹீரோ மட்டும் ஹீரோயினை லவ் பண்ணலை. ஹீரோயின் வீட்டு கீழே ஒருத்தர் ரெண்ட்டுக்கு இருப்பார். ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவருக்கு இப்போ டிவோர்ஸ் ஆகி ஒரு குட்டி பையனும் இருப்பான். அவரை தான் ஹஸ்பண்ட்னும் அவரோட குழந்தைய தான் இவங்க குழந்தைனும் போய் சொல்லி தான் இந்த ஜாபில் ஹீரோயின் செலக்ட் ஆகிருப்பாங்க. 2 பேரும் ஃபேமிலிலையும் நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணாங்க. ஹீரோயின் அவங்கள லவ் பண்ணுற இந்த 2 பேரில் யாரை லவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இது ஒரு காமெடி சீரீஸ். இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.